Hello guys, Assalamu alaikum. Welcome to my YouTube channel. Have a nice day. கைஸ் நம்ம இன்னைக்கு எங்க வந்துக்கிறோம்னா ஆம்பூர்ல வெரி ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டுங்க என்ஆர் பிரியாணி அண்ட் கபாப். வாவ், இந்த ரெஸ்டாரண்ட்ல பாருங்க, இந்த தம்பி சப்ளி கபாப் ரெடி பண்ணிருக்கிறாரு. ரொம்ப வேற லெவல் டேஸ்ட்டுங்க சப்ளி கபாப். கைஸ் எங்கேயாவது ஆம்பூர்ல ப்ரூஸ்டட் சிக்கன் மாதிரி இந்த ப்ரூஸ்டட் பீஃப் கிடைக்குது இல்லைங்க, பீஃப்லயும் ப்ரூஸ்டட் ரெடி பண்றாரு பாருங்க, வேற லெவல் இருந்துச்சுங்க. இவர் அண்ணன் பாருங்க நூடுல்ஸ் ரெடி பண்றாரு, ஃப்ரைட் ரைஸும் சூப்பர் சூப்பர் வேற லெவல் டேஸ்ட் இருந்துச்சுங்க. நான் சாப்பிட்டேன். இதுல பாருங்க இந்த அண்ணா ஷீக் நம்மளுக்காக ரெடி பண்ணிருக்கிறாரு, ப்ராசஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஷீக் ரெடி ஆகி, இந்த சப்ளி கபாப் ரெடி ஆகி, நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ரெடி ஆகி கண்டிப்பாக என்னோட டேபிளுக்கு வருங்க. அதே மாதிரி நானும் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கூட ஓடி வாங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப வேற லெவல் டேஸ்ட்டுங்க. கைஸ் இங்கே பாருங்க, இப்போ இங்கே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல கபாப் இருக்கு. கபாப்ல ரெட் கபாப், ரெட் வீல் கபாப், கிரீன் வீல் கபாப், எல்லோ வீல் கபாப், என்னென்ன தனித்தனி மசாலால ரெடி பண்றாங்க. இந்த மசாலா நான் கேள்விப்பட்டேங்க, இவர் குவாலிட்டியான நம்பர் 1 குவாலிட்டியான ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்றாரு மசாலா. ஏன்னா யாருக்கும் கஷ்டம் ஆகக்கூடாது சாப்பிட சொல்லி, யாருக்கிட்டையும் பேட் ரிவ்யூ கிடையாதுங்க இந்த ரெஸ்டாரண்ட்க்கு. சூப்பர் சூப்பர் ரிவ்யூங்க. நானும் சாப்பிட்டேங்க. அது எல்லாமே உங்களுக்காக காடியில் சிக்கன்லயும் இருக்கு, பீஃப்லயும் இருக்கு. பாருங்க இவர் கடையில அது இல்லாம உங்களுக்கு சப்ளி கபாப். கைஸ் நான் என்னோட ரிவ்யூ உங்க கூட ஷேர் பண்றேன். கைஸ் வேற வேற லெவல் இருந்துச்சுங்க. என்னோட ரிவ்யூ 100% நல்லா இருக்குங்க. கைஸ் உங்களோட ரிவ்யூ கூட கண்டிப்பா இங்க விசிட் பண்ணி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கைஸ் உங்களுக்காக இங்க காடை ஃப்ரை கூட கிடைக்குதுங்க, அதுவும் ரொம்ப டேஸ்டே இருந்துச்சுங்க. ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, நூடுல்ஸும் இருக்குங்க. இங்க ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் உங்களுக்கு பீஃப்லயும் கிடைக்குது, சிக்கன்லயும் கிடைக்குது. பாருங்க எப்பவுமே ஜனங்க. கைஸ் நீங்க பாருங்க, இந்த அண்ணனுக்கு வந்து இன்டர்வியூல எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் 30 வருஷமா இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்க்கு அதிகப்பட்ட இன்ஃபுளுசர் எல்லாம் வந்து போய்க்கிறாங்க. இங்க எல்லாருமே வந்தா சாப்பிட்டுட்டு போவாங்க, கண்டிப்பா சாப்பிடாம எவனும் போக மாட்டாங்க. பாருங்க உங்களுக்காக ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், ஃபேமிலிக்காக ஃபேமிலி கேபினும் கட்டி வச்சுக்கிறாரு. அது இல்லாம நீங்க தூரத்துல இருந்து வந்தா ரெஸ்ட் போறதுக்காக ரெஸ்ட் ரூம் இருக்கு. பாருங்க இந்த அண்ணா என்ன இன்வைட் பண்றாரு. ஸ்பெஷல்லா இது என்னன்னா ஏசி ஹால், ஏசி ரெஸ்டாரண்ட், ஏசி டைனிங் ஹால் உங்களுக்காக இப்ப புதுசாக ரெடி பண்ணிக்கிறாரு. அதனோட ரிவ்யூ தான், அதனோட வியூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா என்னென்ன ஆல்ரெடி நார்மல் ரெஸ்டாரண்ட் இருக்கு, கேபின் இருக்கு. ஃபேமிலிக்காக ஸ்பெஷல்லா பசங்க வந்தா நீங்க வந்து தாராளமா உட்காந்து திருப்தியா உட்காந்து நல்லா டேஸ்ட் என்ஜாய் பண்ணி சுட சுட கபாபு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு போறதுக்காக ஏசி டைனிங் ஹால் ரெடி பண்ணிக்கிறாங்க. ரொம்ப இன்டீரியர் அது இல்லாம பாருங்க கைஸ், நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்க்கு நல்லா வியூ பண்ணிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். நீங்க கூட பாருங்க, நீங்க கூட இந்த ரெஸ்டாரண்ட்க்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க, வியூ பண்ணுங்க, இந்த ரெஸ்டாரண்டோட ரிவ்யூ கொடுங்க, எல்லாருக்கும் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க. கைஸ் எனக்காக ஸ்பெஷலா ஃபுட் ரெடி பண்ணி என்னோட ஃபேமிலிக்காக இந்த அண்ணன் கொடுத்துக்கிறாரு. என்னன்னா இப்ப சாப்பிட்டு பாருங்க, இதனோட வியூ தான் உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். இப்ப நான் சாப்பிட்டு இந்த ஃபுட்டோட ரிவ்யூ கண்டிப்பா என்ன வாயால நான் சொல்ல போறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேங்க, நானும் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ தரப்போறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு எண்டு வரைக்கும் பாருங்க, மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க. बाय बाय, अल्लाह हाफिज। हेलो दोस्तों, अस्सलाम वालेकुम। आज आमबूर में हम लोग एनआर बिरयानी और कबाब, वाव, ये रेस्टोरेंट पे है। देखिए यहाँ पे बहुत लजीज था, बहुत जबरदस्त था। यहाँ पे बहुत सारे कबाब फेमस है और यहाँ पे आपको व्हील कबाब है, शीख है और चपली कबाब है और बहुत सारे आइटम्स में। यहाँ पे आपको चिकन में और बीफ में नूडल्स, फ्राइड राइस हर चीज मिल जाता है। और यहाँ का फेमस क्या है, आपको शीख और यहाँ का कबाब। और इसके साथ आपको स्पेशली काढ़े भी मिलते हैं यहाँ पे, और आपकी फैमिली के साथ आके यहाँ पे एंजॉय करके खा के जा सकते। यहाँ पे देखिए आपको कैबिन भी है, नॉन एसी का और एसी का भी है। एसी में जबरदस्त है, इंटीरियर करके बहुत ही अच्छा है। आप लोग अंदर जाके लाइटिंग्स में और इंटीरियर को देखते हुए सुकून से एंजॉय करके खा के आपकी फैमिली के साथ आ सकते। चलिए गाइस, मेरे लिए दस्तरखान सजा गया है, मेरी फैमिली के लिए दस्तरखान सजाया गया है। तो चलिए मैं अब खाना शुरू करता हूँ ब्रोस्टेड बीफ के साथ। वहां से मैं आपको पूरा खा के आपको रिव्यू बताऊंगा। चलिए मेरे इस वीडियो को इन तक देखिए, लाइक करिए, सब्सक्राइब करिए, दोस्तों तक शेयर करिए। बाय बाय, अल्लाह हाफिज। हाय गाइस, अस्सलाम वालेकुम। இன்னைக்கு நம்ம என்ஆர் வந்துக்கிறோம். என்ஆர்ல பாருங்க என்னென்ன இருக்கு, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. கபாப் இருக்கு, இது பாருங்க என்ஆர்ல ஸ்பெஷல் பூஸ்டர் இருக்குங்க. பூஸ்டர் இது பீஃப்லேயே பூஸ்டர் இருக்கு, சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா चिकन 65 இதுவும் பாருங்க
சரி, இதை விட சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நினைக்கிறேன். ஓ, சூப்பர் இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தா என்ஆரோட ஃபேமஸ் வீல் கபாப். இந்த வீல் கபாப் க்ரீனில் இருக்கு. இதுக்கு நம்ம ஆனியன் கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டி, ரொம்ப அருமையாக இருக்கும். வேறு லெவலுங்க, சூப்பர் சூப்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இது என்னென்னா காடி இருக்குது, சிக்கன் காடி, இதுவும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு இது என்னென்னா பீஃபில் காடியாங்க. சரி, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி எடுக்க சொல்லி. பாருங்கள், பீஃபில் காடி. ஓ, கறி கூட நல்லா வந்துருக்கு. இந்த மசாலா கூட நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சொன்ன மாதிரியே இருக்குங்க. என்னன்னா ஆம்பூரில் ரொம்ப ஃபேமஸ் சொல்லிடுறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ தான் ஃபேமிலியோட சாப்பிட்றேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ் என்ஆரோட ஃபேமஸ்ங்க வீல். இது ரெட்டில் இருக்குது. நான் முன்ன சாப்பிட்டது பச்சை கலரு, இது ரெட்டில். பாருங்கள் இந்த கறி எப்படி இருக்குது. கறி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது, ரொம்ப அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குது சொல்லி. இது நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி வாய் கிட்ட போகணும், சீக்கிரம் சொல்லிட்டேன். சரி, நான் சாப்பிட்றேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எல்லாத்தையும் எதுவுமே சொல்ல முடியாதுங்க, எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது நெக்ஸ்ட் நம்ம என்னென்னா இந்த என்ஆரோட சக்லி கபாப். இந்த சக்லி கபாப் வீடியோ நான் லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா ஆம்பூரில் சல்தனத் ரம்ஜானில் ஸ்டாலில் போட்டிருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட் வேறு லெவல் இருந்துச்சு. இந்த மாதிரி சக்லி கபாப் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை, ஆம்பூரில் இங்கே தான் கிடைக்குது. யாருக்கு வேணா கூட திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இங்கே ஓடிவாங்க, வந்து சாப்பிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோக்கும் லைக் பண்ணுவீங்க, இதுக்கும் லைக் பண்ணுவீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், ஃபுல்லாக என்னால் சாப்பிட முடியல, பசங்களுக்கு. சரி, நம்ம பிடிச்ச ஃபேமஸ் பீஃபில் என்னென்னா ஷீக். இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம். சரி பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ஷீக். வெங்காயத்துக்கூட, ஏன்னா நான் சக்லி கபாப் லாஸ்ட்டாக சாப்பிட்டேன், ஸோ அதனால் ஷீக் சாப்பிட்றேன். இன்றைக்கி ஷீக்கோட சாப்பிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ தரேன். ரொம்ப 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 நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ப்ளஸ் கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த ஹோட்டலில் என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபேமிலிக்காக பாருங்கள் நான் காமிக்கிறேன். ஃபேமிலிக்காக ஏசி போட்டு நல்லா ரெஸ்டாரண்ட் இது பண்ணிக்கிறாங்க. தனியாக லேடிஸ் எல்லாம் வந்தால் பாருங்கள். இந்த ஏன்னா என்ஆர்னா ரொம்ப ஃபேமஸ் கடை. என்ஆர்னா ஜென்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லி லேடிஸ் இங்கே வரமாட்டாங்க. அதுக்காக ஸ்பெஷலாக இந்த ஹோட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கிறாங்க ஒரு பாட்டு ஃபேமிலிக்காக. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், புதுசாக இருக்குது. இப்போ ஏன்னா வீட்டுக்கு வந்தால் ஜில்லுன்னு சாப்பிட முடியாது, இங்கே வந்தால் சூடாக நம்ம என்ஆரோட ஐட்டம்ஸ் எல்லாம் என்ஆரோட ஃபுட்டுக்கு நம்ம சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு என்ஆரில் காடை கூட இருக்குது. காடை பாருங்கள், காடை கூட வச்சுக்கிறாங்க. ஓ, எனக்கு காடை எனக்கு பிடிக்கும், ரொம்ப நான் சாப்பிடுவேன். கண்டிப்பாக என் பசங்க சாப்பிடுவாங்க, வீட்டில் சாப்பிடுவாங்க தெரியல, எனக்கு காடை பிடிக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லி செஞ்சுக்கிறாங்க. பாருங்கள், இதனோட டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஐட்டம் வச்சுக்கிறாங்க. நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுங்க. நீங்கள் வந்தால் எல்லாமே சாப்பிட்டுட்டு, பீஃப் மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஏன்னா என்ஆரில் பீஃப் தான் ஃபேமஸ்ஸு, பீஃப் ஐட்டம் ஃபேமஸ். அது கூட உங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது, பீஃப் நூடுல்ஸ் இருக்குது, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, பீஃப் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது,
இடியாப்பம் இருக்குது. நான் பீஃப் கூட நம்மளுக்கு இடியாப்பம் இல்லைன்னா எப்படி இடியாப்பம் போட்டுட்டுங்க. நான் அதிகமாக இடியாப்பத்து கூட தான் சாப்பிடுவேங்க ருசிச்சு. இப்போ ஒரு ஸ்டேஜ் ஆம்பூரில் வந்தால் இந்த எல்லோரும் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் மிஸ் பண்ணால் நீங்கள் ஆம்பூர் வந்து வேஸ்ட்டுங்க. நான் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து இங்கே சாப்பிட்டு போய்க்கிறாங்க. இந்த கடையோட ருசிச்சு ஃபுட்டுக்கு ருசிச்சு போய்க்கிறாங்க. பாருங்கள், இது வச்சாலே போதுங்க. ஓ எப்படி இருக்கு பாருங்க, இப்போ வாயில் போது பாருங்க. நீங்கள் எல்லாம் ஓடி வரணும் நான் சாப்பிட்றது பார்த்தா. இந்த ஐட்டம் என்னால் சாப்பிட முடியல, அவரை கொடுத்துட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நம்ம இந்த சட்னி கபாபும் ஒரு பைட் சாப்பிட்டுடலாம். ஏன்னா என் பசங்க அதை பற்றி யாருன்னா வியூவர்ஸ் கேட்டுருவாங்க ஏன் சாப்பிடல சொல்லி. சரி, இந்த சட்னி கபாப்புக்கும் எனக்கு இடியாப்பம் வேணும். இடியாப்பம், இந்த ஆனியன் சட்னி கபாப். ஸோ இது கூட நம்ம ரொம்ப டெஸ்ட்டுங்க சிக்கன் லாலிபாப். நல்லா இருக்குங்க, இது கூட டேஸ்ட்டாக இருக்கு. आइटम एक एक दिखा रहा हूँ सब பாருங்க. இப்போ நம்ம சாப்பிட்டது என்னென்னா, இங்கே வந்தால் காடி கிடைக்குது. பீஃப் காடி, சிக்கன் காடி, அதுக்கப்புறம் ரெட் வீல் கபாப் பீஃபில், அதுக்கப்புறம் க்ரீன் வீல் கபாப், சிக்கன் 65, ப்ரூஸ்டட் பீஃப்லங்க, பீஃபில் ப்ரூஸ்டட் பீஃபு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஷேக், அதுக்கப்புறம் லாலிபாப் சிக்கன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சப்ளி கபாப் காடைங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, இடியாப்பம் இருக்குது. இதெல்லாம் நான் சாப்பிட்டா வேறு லெவல். கண்டிப்பாக இங்கே வாங்க, எல்லோருமே வந்து இந்த கடையில் வீல் கபாப் எல்லாமே கபாப் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எல்லோருக்கும் பாருங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், நல்லா ஹாஃபிஸ். எப்படி இருந்துச்சு எல்லாமே? நல்லா இருந்துச்சு.